ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, சீமா மற்றும் ராம் ஊரை சுத்தி பார்க்கலான்னு போறாங்க. சீமாக்கு குழந்தை பொறுக்க போகுது. அட சீமா, இப்போ உனக்கு 9வது மாசம் தானே? உன்கிட்ட நான் எத்தனை தடவை தான் சொல்றது, இந்த மாதிரி நேரத்துல நாம இப்படி வெளியே சுத்தலாம் போகவே கூடாது. ஆனா நீ கேக்கல. அட கவலைப்படாதீங்க, எதுவும் ஆகாது. ஏர்போர்ட்ல ஒரு ஃப்ளைட் வந்து நிக்குது. எல்லா பேசஞ்சர்ஸும் ஏறி உட்கார்றாங்க. ஃப்ளைட் கூட பறந்து போகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு பிரச்சனையால அது லேண்ட் ஆக வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. காத்து வேகமா அடிச்சிட்டு இருந்ததால இந்த ஏர்போர்ட்ல நம்ம ஃப்ளைட்ட லேண்ட் பண்ண வேண்டியதே ஆச்சு. கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. எல்லாரும் பக்கத்துல இருக்க ஜன்னலை எட்டி பாக்குறாங்க. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. என்னங்க வெளிய பாத்தீங்களா? யாருமே இல்லங்க. ஜனங்களும் இல்ல, எந்த ஃப்ளைட்டும் இல்ல, எங்க காத்தும் அடிக்கல. அப்ப அங்க இருக்க ஒரு பாட்டி சொல்றாங்க, அட சும்மா உட்காருங்க, உங்களோட உயிரை காப்பாத்துக்கணும்னா வாய மூடிட்டு உட்காருங்க. ஆனா ஏன் பாட்டி? சீமா வேற தாயாக போறா. அவ வேற ரொம்பவே பயந்து போயிருக்கா. எனக்கு இங்க கேளுங்க, என்னால முடியல. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. அங்க ரொம்பவே காத்தடிச்சதால ஸ்டாஃப் வெளியே விட மாட்டாங்க. ஆனா அவங்களோட நிலைமை ரொம்பவே மோசமா இருந்ததால ஸ்டாஃப் அவங்க 2 பேரும் மட்டும் வெளியே அனுப்புறாங்க. சீமா, இங்க கொஞ்சம் காத்து நல்லா வருது. கொஞ்ச நேரத்துக்கு நீ இங்கே நடந்துகிட்டு இரு. அவங்க வெளியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்படி வெளியே நடக்கிறத பார்த்து எல்லாருமே வெளியே போகணும்னு கேக்குறாங்க. அட வாங்க, நம்ம கூட போயிட்டு வரலாம். வானா வானா, போகாத, வெளிய பேய் இருக்கு. இது ஒரு பேய் ஏர்போர்ட். நான் சொல்றத கேளு. அவங்களுக்கு கூட சொன்னேன், ஆனா அவங்க கேட்கல. போவாதமா. இங்க பேய் இருக்கா? என்ன சொல்றீங்க பாட்டி? அதோ இந்த காலத்துல, அதோ ஏர்போர்ட்ல அங்க எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கேட்காம சுத்த போயிடுறாங்க. ரீனா, அந்த வயசான பாட்டி சொன்னது உண்மையா கூட இருக்கலாம்ல. வா, நாம திரும்பவும் போய் பிளைட்குள்ளேயே உட்காந்துக்கலாம். என்னங்க நீங்க எவ்வளவு பயந்தாங்கொல்லியா இருக்கீங்க? அவங்க அங்கேயே நடந்துகிட்டு இருப்பாங்க. ரமேஷ் மற்றும் ரீனா கொஞ்ச தூரம் நடந்து போறாங்க. அப்ப அவங்க முன்னாடி பேய் வந்து நிக்குது. பேய் பேய், ஐயோ செத்தண்டா சாமி. ஐயோ, இது எங்க இருந்து வந்துச்சு? ஐயோ கேளுங்க, இது தாங்க, இது விட்டுடாதீங்க நம்மள. அட செம்ம, நீ ரொம்பவே அறிவாளியா இருக்க. ஆனா நான் நிறைய தடவை ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்ப இது உன்னோட நேரம்தான். நீயும் என்ன காதலிக்கிறன்னு நீயும் ஒரு தடவை ப்ரூவ் பண்ணலாம் தானே? வந்துட்டீங்களா? ஆஹா, என்ன ஒரு பாசம். ஒருத்தர் எவ்வளவு நேசிக்கிறீங்க. நல்லா தெரியுது. ஆனா நான் விட போறதில்ல. நீ தானே சொன்ன பிளைட்ல இருந்து கீழே இறங்கி வந்துடலாம்னு. இப்ப இதெல்லாம் அனுபவி. இப்ப உன்னாலதான் என்னோட பிளைட் டிக்கெட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. இல்ல, அப்படி பண்ணாத. அதுக்கப்புறம் பேய் அவங்க 2 பேரும் சாக அடிச்சிட்டு அவங்க 2 பேரையும் சாப்பிட்டுடுது. கத்துற சத்தம் உங்களுக்கு கேட்ட உடனே, அட ராம், யாரோ கத்துற சத்தம் கேக்குது, வாங்க போய் பார்க்கலாம். அட இல்ல, வேண்டாம் விடு. அது மட்டும் இல்லாம உன் நிலைமையும் மோசமா இருக்குல்ல. அட நான் நல்லா இருக்கேன். யாரோ அங்க பிரச்சனைல இருக்காங்க போல, வாங்க போய் பார்க்கலாம். அப்படின்னா சரி, வா போலாம். அவங்க போய் பாக்குறாங்க. அங்க ஒரு அழகான பெண் நின்னுக்கிட்டு இருக்காங்க. அக்கா என்னாச்சு? கத்துன சத்தம் உங்களுதா? நான் தான். நான் கீழே விழுந்துட்டேனா, அதனால்தான். இங்கதான் பக்கத்துல எங்களோட ஃப்ளைட் வந்து நின்னு இருக்கு. அங்க வாங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும். அந்த அழகான பெண் யாரும் இல்ல, அந்த பேய். அவங்க கூடவே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லதா போச்சு, நான் என்னோட ரூபத்தை டைமுக்கு மாத்திட்டேன். இந்த பெண்குள்ளவே போயிடுறேன். இந்த ஏர்போர்ட்டுக்கு யாரும் வர மாட்டாங்க. எப்படியோ இதுக்குள்ள இருந்து போய் தப்பிச்சிடணும். அந்த பேய் சீமாவோட உடலுக்குள்ளவே போயிடுது. அட சீமா, என்னாச்சு? தெரியலங்க, சடனா ஒரு மாதிரி வலியா இருந்துச்சு. இப்ப பரவாயில்ல, நல்லாதான் இருக்கேன். ஃப்ளைட் சரியாயிடுது. அதுக்கப்புறம் பறக்க ஆரம்பிக்குது. ஆனா ரீனா மற்றும் ரமேஷ் ஃப்ளைட்ல இருந்து இறங்குனவங்க மறுபடியும் திரும்பி வரவே இல்ல. நான் ஏற்கனவே சொன்னல, இந்த ஏர்போர்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லி. ஆனா யாருமே கேட்கல. பாட்டி, தயவு செய்து அப்படி பேசாதீங்க, வேற எல்லாருமே பயந்துடுவாங்க. ஏய், ஜாஸ்தி பேசாத. போ, பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொண்டு வா. அட சீமா, நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ இந்த பாஷையில எப்பவும் யார்கிட்டயும் பேசனதே கிடையாதே. இல்ல, எனக்கு ரொம்பவே பசிக்குது. சீமாக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்த உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. ஆஹா, செம்ம ருசியா இருக்கு. நல்லா இருக்கு, இன்னும் வேணும். அட என்ன இது? என்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் சீமாவிய பாக்குறாங்க.
சீமா சீட்ல இருந்து இறங்கி கீழே உட்காந்துடுறா. அவளோட கண்ணு ரெட்டா மாறிடுது. அதுக்கப்புறம் அவளோட தலைய ஆட்டிட்டே இருக்கா. அட நாம இன்னைக்கு சத்தம். எனக்கு என்னமோ இவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எல்லாரும் இங்க இருந்து ஓடுங்க. உங்க உயிரை காப்பாத்திக்கணும்னா இங்க இருந்து ஓடுங்க. அப்ப ஏர் ஹோஸ்டர்ஸ் அங்க வராங்க. மேம், ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க. உங்களோட சீட்ல உட்காருங்க. உங்களுக்கு தேவையானது நான் கொடுக்கறேன். ஆறு கண்டிப்பா எப்படியானாலும் நீ அதை எனக்கு கொண்டு வந்து கொடுப்ப. இல்லைன்னா இந்த ஃப்ளைட்ல இருக்கவங்க எல்லாரையும் முடிச்சிடுவேன். சீமா அந்த ஃப்ளைட்ல இருக்க எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டுடுறா. அவளோட பசி மட்டும் போகாது. இன்னும் சாப்பாடு, இன்னும் சாப்பாடு. மேடம், இப்ப எல்லா சாப்பாடும் காலி ஆயிடுச்சு. இல்ல, என்னால காக்க முடியாது. நான் உன்னை சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அவ அந்த ஏர் ஹோஸ்டஸ சாப்பிட்டுடுறா. ஐயோ செத்தண்டா சாமி. என்னங்க அந்த பொண்ணையே சாப்பிட்டுட்டா. இப்ப நம்மள கூட சாப்பிட்டுடுவாங்க. அப்ப வெளியே சுத்தி பார்க்கலாம்னு யார் சொன்னது? நீ தானே வெளியே போலாம்னு என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்த. இப்ப நீ என்னையும் சாகடிக்க போற. அதுக்கப்புறம் சீமாவோட உடல்லயே அந்த பேய் செட்டில் ஆயிடும். அதுக்கப்புறம் பயணிகளையே சாப்பிட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சடனா அதுக்கு வலிக்குது, வயிறு வலிக்குது, ஐயோ என்னால முடியலையே. சீமா, என்ன இது? உனக்கு என்னாச்சு? என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒருவேளை இவளுக்கு குழந்தை பிறக்க போது போல இருக்கு. என்ன சொல்றீங்க பாட்டி? எந்த பொண்ணு? மகனே, அந்த பேய் வேற யாரோ இல்ல, என் பொண்ணுதான். ஒரு வாட்டி நம்ம சுத்திட்டு வரலான்னு போனோம். என் பொண்ணு கூட பிரெக்னெண்டா இருந்தா. ஆனா ஏர்போர்ட்ல கெட்டவங்க சில பேரு என் பொண்ண பாவம் சாகடிச்சிட்டாங்க. அவ தண்ணியா கடந்து சாகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஏர்போர்ட்ல விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்பத்துல இருந்து என் பொண்ணு அங்கதான் இருக்கா. அதுக்கு தான் நான் எல்லாரையும் ஏர்போர்ட்ல இறங்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமா ஆமா, இதெல்லாம் அப்புறம் சொல்லு. எனக்கு வலிக்குதுமா, எனக்கு வலிக்குது. அம்மா, இவங்களோட உடல்ல இருந்து வெளியே வர முடியல. மகளே, நீ அந்த குழந்தைய பெத்தெடுத்த பிறகுதான் நீ வெளியே வர முடியும். அதுக்கப்புறம் சில பெண்கள் அவங்கள கூட்டிட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு குட்டி குழந்தைய பெத்தெடுக்கறாங்க. குழந்தை பிறந்த உடனேயே அந்த பேய் சீமாவோட உடல்ல இருந்து வெளியே வந்துடுறா. வாழ்த்துக்கள் ராம், உனக்கு பையன் பிறந்திருக்கான். என்ன பாட்டி, உண்மையாவா? நான் குழந்தைய பார்க்க முடியுமா? இல்ல, இவ ஏன் புள்ள, நான் தான் பெத்தெடுத்திருக்கேன். இது ஏன் குழந்தை, புரிஞ்சுதா? வேணாம் வேணாம், என் குழந்தைய கொடுத்துடு, சாப்பிடாது. ஆமா, வேணும்னா நீ என்ன கூட சாப்பிட்டுரு. செல்லம், குழந்தை எதுவும் பண்ணாத. உனக்கான அநியாயத்துக்கு இவங்க என்ன பண்ண முடியும்? ஐயோ, நீங்க எல்லாம் வாய் மூடுங்க. இந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். குழந்தை அழுதுகிட்டு இருக்கும். குழந்தைய கட்டிப்பிடிச்சுக்கோ. கட்டிப்பிடிச்ச உடனே குழந்தை அழுத நிப்பாட்டிடும். இது ஏன் குழந்தைமா? அம்மா, இது ஏன் குழந்தை? ஏன் குழந்தை? அன்னைக்கு எனக்கு ஏதோ ஆவலனா என் குழந்தை கூட இப்படிதான் அழகா என் கையில இருந்திருக்கும். நான் இந்த குழந்தைய என் கூட தான் கூட்டிட்டு போறேன். நான் தான் இந்த குழந்தைய வளர்க்க போறேன் அப்படின்னு பேய் சொன்னதோ கரெக்டா அதே நேரத்துல பிளைட் கூட லேண்ட் ஆகுது. அப்புறம் பேய் அந்த குழந்தை தூக்கிட்டு இறங்க ஆரம்பிக்குது. ஆனா அந்த பிளைட்டோட டோர் ஓபன் ஆகாது. இது ஓபன் பண்ணு, இல்லைன்னா நான் உன்னை விட மாட்டேன். என்னால இதை திறக்க முடியாது. இந்த ஃப்ளைட்ல ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருந்தது. நான் ரொம்பவே முயற்சி பண்ணிட்டேன், ஆனா இந்த கதவு திறக்கல. நான் எப்படி போகிறது? இப்ப ரொம்ப லேட் ஆயிடுது. குழந்தை வேற பசியால அழ துடிக்குது. பாத்தியா மகளே, இது மனுஷனோட குழந்தை, இதுவும் குழந்தை இல்ல. மனுஷன்தான் குழந்தைய பாத்துக்க முடியும். உன்னால அதோட பசி அடக்க முடியாது. பொண்ணு, குழந்தைக்கு பால் கொண்டு வா. பேய் அக்கா, பிளைட்ல எதுவுமே சாப்பிட இல்ல, எல்லாம் நீங்க சாப்பிட்டீங்க. பாத்தியா, இப்ப நீ நினைச்சாலும் பாலை ஊட்ட முடியல இல்ல. நீ குழந்தைய கொடுத்துடு. பேயால குழந்தை அழுத பார்க்க முடியல. அதுக்கப்புறம் சீமா கிட்ட கொடுத்துடுது. குழந்தை பால் குடிக்குது. அதுக்கப்புறம் அமைதி ஆயிடுது. பாத்தியாடா, உனக்கோ ஒரு மனுஷனுக்கோ எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி. நீ சாந்தமா இரு, குழந்தைய அவங்க அம்மா கிட்டவே இருக்க விடு. சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரி பண்ற. நான் எப்படியோ குழந்தைய பார்க்கல, அவங்களும் அப்படி ஆகக்கூடாது. சீமா, நீ அவளை நல்லா பாத்துக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க சீமா அக்கா, நான் நல்லா பாத்துக்கிறேன். பெத்தெடுக்கும் போது ஏன் வலிய நீங்க கூட அனுபவிச்சீங்க. இது உங்க குழந்தை கூட. பேய் அந்த குழந்தைய ஹக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி அங்கிருந்து
கிளம்பி போயிடுது